அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியுள் அருக்கன் அவன் அரண்முரு அல்லனோ இருக்கு நான் மறை ஈசனையே தொழும் கருத்தினை நினையார் கல்மணவரே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவல்லையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நம்முடைய பண்பாட்டிலே உத்தராயணம் புண்ணிய காலம் இன்றைய நாள் தொடங்கி ஆனி மாதம் வரை நடைபெறுகிறது. ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் ஈராக தட்சிணாயன புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரிப்பார்கள். ஒரு மாதத்தை 2 பட்சங்களாக பிரிப்பார்கள். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று. ஒரு நாளை 2 பொழுதுகளாக பிரிப்பார்கள், பகல் இரவு என்று. இந்த 2 அயனங்களில் 12 மாதத்தில் 2 மாதங்களாக 6 ருதுக்களாக பிரிக்கப்படுகிறது. இதிலே ஒரு நாளை 6 பொழுதுகளாக, சிறு பொழுதுகளாக சங்க இலக்கியங்கள் காட்டுகிறது. அதிலே சிவாலயங்கள், வைணவ ஆலயங்களில் 6 காலம் பூசை என்பது வைத்திருக்கிறார்கள். இதில் இந்த விடியற்கால பொழுது என்பது இந்த மார்கழி மாதத்தில். அதனால்தான் தேவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் வந்து வழிபாட்டிற்கு வருகிறார்கள் என்பதனால் விடியற்காலை பொழுதை நாம் கொண்டாடுகின்றோம். இதில் தமிழர்களுடைய விழாக்களாக தை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முதல் நாள் போகி பண்டிகை. போகி என்பது இந்திரனை குறிக்கும். நமக்கு எல்லா விதமான செல்வங்களை கொடுக்கின்ற இந்திரனுக்கு வழிபாடு செய்வது போகி பண்டிகை. வீடுகளில் இருக்கின்ற பழைய பொருள்களை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து, வீட்டினை சுத்தம் செய்து, வெள்ளையடித்து கொண்டாடுகின்ற, சுத்தம் செய்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற இலக்கணத்திற்கு தகுந்த மாதிரி நாம் இந்த போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம். போக்குதல் என்றால் பழையன போக்குதல் என்று ஒரு பொருளாக இருக்கிறது. போகி என்று சொல்கின்ற போது இந்திரனை, அதாவது அனுபவிக்கின்ற பொருளாக, நமக்கு எல்லா வகையும் செல்வங்களையும் கொடுக்கின்ற தனாதிபதி என்பதனால் இந்திரனை போற்றுகின்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். சூரியனுடைய கதிரை வாங்கிதான் சந்திரன் இந்த பயிர்கள் எல்லாம் தழைப்பதற்கு அவனுடைய தன்னருள் வேண்டியதாக இருக்கிறது. அதனால் சந்திரனை சசியாதிபதி என்று சொல்வார்கள். ஆகினால் இந்த காலத்திலே விளைகின்ற நெல்லுகளை அறுவடை செய்து குத்தி அரிசியாக்கி புதுப்பானையில் அவற்றை இட்டு பொங்கி பாலினை விட்டு அது கொதித்து பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியோடு அந்த பொங்கல் பானையை வைத்து பொங்குகின்ற போது அவ்வளவு ஆனந்தத்தோடு இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள். அந்த பானையின் பக்கத்திலே இஞ்சி, மஞ்சள், கரும்பு இவைகளை வைத்து அந்த பொங்கிய சோற்றினை பல்லயங்களாக போட்டு சூரிய பகவானுக்கு நன்றி கடனாக வழிபாடு செய்வது பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாள் தமிழர்கள் அறுவடை செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்கின்ற வள்ளுவ வாக்கிற்கிணங்க நாட்டினுடைய அரசனுடைய செங்கோலை விட ஏறு உழவனுடைய கோல் பெரியது என்று காட்டியிருக்கிறார்கள் சங்க இலக்கியங்களிலே. ஆகையினால் இந்த உழவர்களை போற்றுகின்ற நாளாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஒப்ப இந்த சூரிய நாள் கொண்டாடப்படுகிறது, தை பொங்கல் என்று. அதற்கு உறுதுணையாக, விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள். இந்த காளை மாடுகள், பசு மாடுகள் இவைகளை ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தின்படி நாம் யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை என்று சொல்லியிருக்கு இணங்க பசுக்களுக்கு, அதாவது மாடுகளுக்கு
விழாவாக கொண்டாடுகின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்முடைய மரபுகளிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் மாடுகளுக்கு என்னென்றால் அவை அறுவடை ஏர் உழுகின்ற போது ஏர் உழுவனாக இருக்கிறது. அதன் பிறகு அறுவடை சமயத்திலே நெற்களை ஏற்றி வருகின்ற வண்டியை கூட்டி அவை உறுதுணையாக இருக்கிறது. வைக்கோல் மேலே சென்று அடித்து தாளடி என்று சொல்வார்கள், அப்படி போரடித்தலுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நல்ல பொருள்களை நமக்கு கொடுத்து அதில் மீதம் இருக்கின்ற வைக்கோல் அரிசியை குத்தி அரிசியாக்கி நெல்லை குத்தி அரிசியாக்குகின்ற போது அந்த தவிட்டினை தான் உண்டு நமக்கு பாலை கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இந்த ஜீவகாருண்யம் நமக்கு மாடு உதவி செய்வதனால் மாட்டிற்கு அன்றைக்கு குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமங்கள் வைத்து அதோட லட்சுமி அதனுடைய கருவறையிலையும் தங்கி இருப்பதனால் லட்சுமி வழிபாடாகவும் நாம் மாட்டிற்கு 33 கோடி தேவர்களும் அதில் இருக்கின்றார்கள். நமக்கு அந்த வேதம் இறைவனுடைய வாகனமாகவும் அந்த ரிஷப வாகனமாக காளை மாடு இருக்கிறது. அதனால் அந்த மாட்டினை துன்புறுத்தாமல் அவைகளுக்கு பொங்கலிட்டு படைத்து அவர்களுக்கு ஊட்டி மகிழ்ச்சியோடு அவைகளையும் நாம் பராமரிக்கின்ற பண்பு 3வது திருநாளாக தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். அதுக்கு அடுத்த நாள் பெரியோரை காணுதல், பெரியோரை பேணுதல் என்கின்ற வகையிலே குருநாதர்கள் வீட்டிலே மூத்தவர்கள் இவர்களை போய் வணங்கி அவர்களுடைய சொற்களை கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பெரியாரை காணுதல் என்பதனால் அதற்கு காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். பெண்களும் ஆண்களும் அன்றைய நாள் வீர விளையாட்டுகளையும் குடும்ப பாரம்பரிய விழாக்களையும் விளையாட்டுகளையும் அவர்கள் கொண்டாடி மகிழ்வார்கள். இது அந்த போகியல், பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அன்று ஆற்றங்கரை பூங்காக்கள் போன்ற பொழுதுபோக்கு இடங்களிலே சித்திரான்னங்கள் எல்லாம் செய்து கொண்டு சென்று அதாவது பலரோடு பகிர்ந்து உண்ணுகின்ற பாங்கினையும் நமக்கு காட்டுகிறது. ஏன்னா அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்கள் உண்ணுவதிலே மகிழ்வு பெறுகின்றதுதான் நம்முடைய பண்பாடு. யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு பிடி உணவு என்கின்ற சொல்வதை நமக்கு திருமூலர் காட்டுகின்றார். ஆகையினால் அந்த வகையிலே கூடி மகிழ்ந்து பொங்குகின்ற இந்த விழாக்கள் எல்லாம் இந்த தை மாதத்திலே உத்தராயண புண்ணிய காலத்தில் கொண்டாடப்படுகிறது. வடநாடுகளிலே மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. உலகெங்கும் தமிழர்கள் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் திருநாள் அது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகின்றதாகவும் அதனால் கரும்பு இனிமை கொடுப்பதாகவும் மஞ்சள் இஞ்சி அவர்களுக்கு உடல் நலத்தை பெறுவதாகவும் முன்னோர்கள் இதை செய்து நமக்கு ஒரு கூட்டுணும் முயற்சியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பலரோடு பகிர்ந்து உண்கின்ற பாங்கினையும் பலரோடு கொண்டாடுகின்ற வீர விளையாட்டுகள், காளை அடக்குதல், கபடி விளையாடுதல் போன்ற பல்வேறுபட்ட வீர விளையாட்டுகளை எல்லாம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பெண்கள் கும்மியடித்தல், தாயம் விளையாடுதல், கோலப்போட்டி போன்றவைகள் எல்லாம் பெண்கள் விளையாண்டு அவர்களுடைய சமையல் கலையை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவாக நம்முடைய தமிழர் விழா கொண்டாடப்படுகிறது. ஆங்காங்கே பொங்கலிட்டு புதுப்பானையில் அவற்றை உழவர்களுக்கும் சூரியனுக்கும் பசு மாடுகளுக்கும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுகின்ற வீரர்களுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியையும் ஆசையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்லாசிகள் கிடைப்பதாக நம்முடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.